இந்த கிழமை தேங்க்ஸ் கிவிங் வீக்காக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. எஸ்பெஷலி நார்த் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா, கனடா தேசங்களிலே அக்டோபர் மாதம் இன்றைய நாளிலே அவர்கள் தேங்க்ஸ் கிவிங்கை அனுசரித்து வருகிறார்கள். தேங்க்ஸ் கிவிங் தேங்க்ஸ் என்று சொல்லும் போது, பண்டைய காலத்திலே அறுவடையை வீட்டுக்கு கொண்டு வரும்போது, ஹார்வெஸ்டை வீட்டுக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் நாளாக அது அனுசரிக்கப்பட தொடங்கியது. பின் அது அப்படியே வருடி அது ஒரு ட்ரெடிஷனாக இப்போது அக்டோபர் மாதத்திலே அநேக நாடுகளில் வித்தியாசமான நாட்களை கொண்டாடுகிறார்கள், அனுசரிக்கிறார்கள். கனடா தேசத்திலே அது அக்டோபர் மாதத்திலே அதை அனுசரித்து வருகிறார்கள். ஆனால் பிரியமான சகோதர சகோதரி, நாங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லும் போது, கிவிங் தேங்க்ஸ் என்று சொல்லும் போது, அது ஒரு மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொடுப்பது அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் எங்கள் இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்க வேண்டும். கிவிங் தேங்க்ஸ், நன்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அதுதான் தேவனின் சித்தமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரி, நினைத்து பாருங்கள், நாங்கள் கவுண்ட்லெஸ் பிளஸிங் எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தது கவுண்ட்லெஸ் பிளஸிங். அத்தனை பிளஸிங்கை எடுத்து வைத்துவிட்டு நாங்கள் ஒரு லேக் எண்ணத்திலே நாங்கள் குறைவா இருக்கிறோமோ அதை குறித்தே, அதை எண்ணியே நாங்கள் கவலைப்பட்டு நாங்கள் கலங்கி குழம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் நினைத்து பார்க்க தவறி விடுகிறோம் கர்த்தர் செய்த சகல நன்மைகளை. கர்த்தர் எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார் தெரியுமா? countless blessings that God have given in our life, right? பாருங்க, இன்றைக்கு நாளிலே காலையிலே எழும்பி நான் இப்படி உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பது கூட அது கர்த்தர் கொடுத்த கிருபை. எத்தனை பேர் படுக்கைக்கு இரவு சென்றவர்கள் எழும்பவில்லை தெரியுமா? அது எங்களுக்கு ஒரு கிருபையாய் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். அது ஒரு பிளஸிங் அல்லவா? அது மட்டுமல்ல, பாருங்கள், வீடுகளிலே வசிக்கிறோம், நாங்கள் அருமையான வாழ்க்கை வாழ்கிறோம். எத்தனை ஜனங்கள் வீடுகள் இல்லாதபடி ஷெல்டர்லே வசிக்கிறார்கள், வீதிகளிலே படுத்துறோம். நாங்கள் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். வாகனங்களிலே ஓடுகிறோம். எத்தனை பேர் இந்த கனடா தேசத்திலே குளிருக்குள்ளே நடந்து பஸ் எடுத்து வேலைக்கு செல்கிறார்கள். கர்த்தரை நினைத்து பாருங்கள் செய்த நன்மைகளை. அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல சகோதர சகோதரி, நினைத்து பாருங்கள், உண்ண உடவு, உடுத்த உடை, இப்படி எத்தனை